பேருக்கும் வினோத் பரமேயின் பணிவான வணக்கங்கள். நிறைய நண்பர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜி இது மாதிரி யோகா பண்ணுறோம் இல்லையா, ஃபிக்ஸபிலிட்டியாக பெண்ட் பண்ணுறது, வளைக்கிறது, காலை வந்து நம்ம தோள்பட்டையில் வைக்கிறது. ஸோ இது மாதிரிலாம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உடலில் ஏதாவது ப்ராப்ளம் வராதா, காலில் ஏதாவது பிரச்சனை வராதா, இந்த ஃப்ராக்சர் மாதிரியோ இல்லை பிடிப்பு மாதிரியோ ஏதாவது வருமா அப்படிலாம் நிறைய நம்ம நண்பர்கள் கொஷின் கேட்டாங்க. என்ன அப்படின்னா, யோகா வந்து நான் சின்ன வயசுலேருந்துலாம் செய்யலை. யோகா மீது ஒரு ஈர்ப்பு அதுவாக ஊடுருவுச்சு. அது நம்ம ஆசிரியர் பயிற்சிலாம் படிக்கும்பொழுது அது மேலே ஒரு ஆசை வந்ததுனால அதை போய் படித்தோம். படித்ததுக்கப்புறம் அது ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்கு நிறைய பயிற்சிகள்லாம் செஞ்சால் தான் ப்ராக்டிக்கல் நம்ம மார்க்லாம் போடுவாங்க இல்லையா. அப்போது அது கட்டாயமாக நம்ம செய்கிற ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் யோகா வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம், நம்ம போய் அதை தேடி போயிட்டு செய்யணும் அப்படி இப்படிலாம் நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா. அதெல்லாம் இல்லை. அது டிசைன் பண்ணோம். நம்ம எந்த பீப்புள் கூட போயிட்டு கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிரபஞ்சம் வந்து நம்மளை ஊடுருவோம். அது ஊடுருவ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா, என்னென்ன கொஷின் ரைஸ் ஆகும்னு பாருங்கள். கோயிலுக்கு போகலான்னு நினைக்கும், பணிவாக இருக்கணும்னு நினைக்கும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு பீப்புள் இருக்கணும்னு நினைக்கும். இதெல்லாம் நம்ம மனமே வந்து நம்ம மனசை வந்து நமக்கே வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். என்னடா நம்ம சில செயல்பாடுகள்லாம் நம்மள மீறி ஏதோ ஒன்று செய்கிறோமே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் வரும். உதாரணத்துக்கு இப்போ மது சாப்பிட்றான் அப்படின்னா அவன் மனசு வந்து அது தப்புன்னு வந்து அது தப்பு தான், அதை நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அவன் யோசிப்பான். ஆனால் அந்த மது வந்து அவனை வந்து ஆட்கொண்டு அவனை தப்பு செய்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தும் இல்லையா. அந்த ஒரு போதை மாதிரியே அதே மாதிரி தான் நீங்கள் ரியலாக ஒரு சாதாரண மனிதராக இருப்பீங்க. அந்த யோகம் உங்களுக்குள்ளே வந்து சர்வே ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே சேஞ்சஸ் நடக்கும். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, யோகானா வந்து சாமியார் ஆகிடுவாங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. அது ஆரம்ப கட்டத்தில். ஆனால் நீங்கள் யோகத்தில் நீங்கள் வழி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஆன்மீகத்துக்கான ஒரு தேடுற போலே தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் எனக்குமே அதை கொஷின் கேட்டிருக்காங்க, எனக்குமே அது நடந்திருக்கு. ஆனால் என்னுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்பொழுது எனக்கே அந்த எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சிது. ஆனால் அது அது வந்து அதோடய செயல்பாடுகள் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா வினோத் பரமயோகின்னு இருக்கும். பரமயோகின்ற பேரை வந்து நான் யதார்த்தமாக வச்சது தான். ஆனால் அதற்கான காரணங்களோ அதோடைய மீனிங் தேடும் பொழுது பரமயோகின்றது எங்கள் தாத்தா பேர் பரமசிவம். அப்போது பரம யோகி, பரமனா உங்களுக்கு தெரியும் அண்டம், சிவம்னா யோகி உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த பேர் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்லிலாம் வரல, அதுவாக வந்து கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால தான் சில விஷயங்கள் கனெக்ட் ஆகுதா அப்படின்றத நான் வந்து லிங்க் பண்ணி சொல்லுவேன். ஸோ என்னுடைய லைஃப்பில் இது ஒரு ஜேர்னி. ஸோ நீங்கள் யோகா கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் சில சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். அது உங்களை கனெக்ட் பண்ணி கொண்டு போகும். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். புரியும் நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் அலட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.